வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். யோகா என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க உதவும் ஒரு பயிற்சிகள். இந்த பயிற்சியில் பல நிலைகள் உள்ளன. நாம் பார்க்குறது ஆசனங்கள் மட்டும்தான் பார்க்குறோம். இந்த ஆசனங்கள் உடலை வலுப்படுத்தவும் ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுகிறது. நம் உடலை உறுதியாக வைக்கும் 5 ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பயிற்சிக்கு செல்லலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நேரம் நில்லுங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க 3 டைம். அடுத்தது மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு வலது காலை தூக்கி இடது கால் துடைக்க மேலே வைங்க. எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. அடுத்தது கையை மேலே ஸ்ட்ரெச் பண்ணி தூக்குங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க 5 தடவை. இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கவும். அடுத்தது மூச்சை மெல்ல வெளியிட்டு கொண்டே அப்படியே மெல்ல கையை கீழே இறக்கி அடுத்தது காலை மெதுவாக கீழே இறக்குங்க. அடுத்தது காலை மாற்றி செய்யுங்க. மூச்சை அப்படியே உள்ளே இழுத்துட்டே வாங்க. அடுத்தது நார்மலாக நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. 5லேருந்து 10 முறை ஒவ்வொரு நிலையிலையும் மூச்சை வெளியிடுங்க. இந்த ஆசனம் உடலுக்கும் மனதுக்கும் சமநிலையும் உறுதியும் கிடைக்கும். கால்களும் தோள்களும் நன்றாக வலிமை பெறும். வயிற்றுப்பகுதி இழுக்கப்படுவதால் வயிற்றுப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும். அடுத்த ஆசனம் வீரபத்ராசனம். அப்படியே நேரம் நில்லுங்க. நின்றுட்டு வலது காலை முன்னோக்கி வைங்க. முன்னோக்கி வச்சுட்டு இடது காலை பின்னோக்கி வைங்க. கையை தலைக்கு மேலே தூக்கி அப்படியே கும்பிட்டுக்கிட்டே பின்னங்காலை தூக்குங்க. முன்னங்கால் முன்பக்கமாக சாயட்டும். இப்போ டீ பொசிஷனில் இருக்கும் காலும் கையும். நீங்கள் இந்த நிலையில் வந்த பிறகு 5லேருந்து 10 மூச்சு வரை அப்படியே ஒரே நிலையில் நில்லுங்க. அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு பழைய நிலைக்கு வாங்க. அடுத்தது மறுபக்கமாக காலை மாற்றி செய்யுங்க. அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டு வாங்க. காலை பின்னங்காலை மேலே தூக்குங்க. முன்னங்கை முன்னக்கி சாயட்டும். கரெக்டாக டீ பொசிஷனில் இருக்கட்டும், நேர்கோட்டில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த ஆசனம் செய்வதனால் தோள்களும் கால்களும் வலுவடையும். உடலுக்கு சமநிலையும் உறுதியும் கிடைக்கும். வயிற்றுப்பகுதியில் சேரும் கொழுப்பை கரைக்கும். அடுத்த ஆசனம் காலை 3 அடி அகற்றி வைங்க. வச்சுட்டு கையை ஷோல்டருக்கு இணையாக தூக்குங்க. மெல்ல வலது காலை வலது பக்கமாக திருப்புங்க. திருப்பிட்டு மெல்ல வலது கையை வலது பாதத்துக்கு கிட்ட கொண்டு வாங்க. இடது கை வானத்தை நோக்கி இருக்கட்டும். 2 கைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். உங்கள் பார்வை இடது கை உள்ளங்கையை பார்த்து இருக்கட்டும். இந்த ஆசனத்தில் 5லேருந்து 10 மூச்சு வரை இருங்க. அடுத்தது மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாங்க. பழைய நிலைக்கு வாங்க. அடுத்தது இடது பக்கமாக செய்யுங்க. இடது கையை இடது பாதத்தில் வைங்க. கையை மேல் நோக்கி வைங்க. இந்த ஆசனமும் கால்களும் தோள்களும் நன்றாக வலுவடைந்து வயிற்றுப்பகுதியில் சேருகின்ற கொழுப்பை குறைக்கும். வயிறு திருகப்பட்டு வயிற்றுப்பகுதியில் சேரும் கொழுப்பை குறைக்கும். மெதுவாக பழைய நிலைக்கு வாங்க. அப்படியே குப்புறப்படுத்துக்கோங்க. ஷோல்டர் பகுதியில் கையை கொண்டு கையை ஊனி மெல்ல தலையை தூக்குங்க. தலையை தூக்கும்போது மூச்சை உள்ளே இழுங்க. அடுத்தது நார்மல் ப்ரீதிங்கில் இருங்க. எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ மேலே தூக்குங்க. உங்கள் கண் பார்வை உங்களுக்கு நேர கிடைமட்டமாக இருக்கட்டும். இந்த பயிற்சியில் வயிற்றுப்பகுதி நன்றாக இழுக்கப்படுகிறது. முதுகு பகுதி வளைந்து நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த பயிற்சியிலையும் சாதாரண மூச்சில் 5லேருந்து 10 முறை இருங்க. அடுத்தது மூச்சை வெளியிட்டு கொண்டே பழைய நிலைக்கு வாங்க. அடுத்த ஆசனம் அதோமுக ஆசனம். அப்படியே கையை ஊனி மேலே தலையை தூக்கி அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டே இந்த ஆசன நிலைக்கு வாங்க. அடுத்தது இந்த ஆசன நிலையில் 5லேருந்து 10 மூச்சு வரை இருங்க. இந்த பயிற்சியும் வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, ஷோல்டர் பகுதி இழுக்கப்படுகிறது. 5லேருந்து 10 மூச்சு வரை இருங்க. அடுத்தது மெல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு பழைய நிலைக்கு வாங்க. அப்படியே குப்புறப்படுங்க. நாம் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே அடிப்படையான
5 ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் எல்லாமே நம்ம உடல் முழுவதுமாக இழுக்கப்பட்டு உடல் சுறுசுறுப்படையும். நாம் தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்வது நம்ம உடலுக்கு நல்லது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.